தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற்று வீடு திரும்ப உங்களை அழைக்கிறேன். இந்த வருடத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். அந்தோனியார் வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு இறை ஆசி நாம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்தில் நிறைவான அன்பு, அமைதி, சந்தோஷம், சமாதானம் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலில் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகற்றி மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 7 10 வரை திருவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் நம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு நம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே,
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவன் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை அவர் காப்பாராக. அவர் காலத்தில் நீதி தடை தோன்றுவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடு நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து,
இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு இம்மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுடைய அந்த பரிவு உள்ளம், அவருடைய இரக்க குணம் நமக்கு தோன்றுகிறது. இயேசுடைய வாழ்க்கை விவிலியத்தில் வாசிக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கை முழுவதுமாக அவருடைய பரிவு உள்ளம், அவருடைய இரக்க குணம் வெளிப்படுகிறது. தந்தையினுடைய அந்த இரக்க குணத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். பாவிகளை தேடி சென்றார், பாவிகளை அரவணைத்துக் கொண்டார். இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொள்கிறார். சமுதாயத்தின் விளிம்பில் இருக்கிற மக்களை அரவணைத்துக் கொள்கிறார். அது அவருடைய இரக்க குணம். நிறைய அவர் ஊமை சொல்லும் பொழுது கூட அதை சொல்லியிருக்கிறார். தந்தையுடைய இரக்க குணம் ஊதாரி மைந்தனுடைய ஊமையில தெளிவாக சொல்லியிருப்பார். தந்தையை விட்டு பிரிந்து தந்தைக்குரிய சொத்தையெல்லாம் அழித்த அவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். அவருடைய இரக்க குணம் வெளிப்படுகிறது. இதைதான் நம்முடைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவரும் சொல்லுவார். கடவுளுக்கு தந்தையின் உள்ளம் இருக்கிறது என்று சொல்கிறார். கடவுள் இரக்க குணம் உள்ளவர் என்று சொல்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறிய வீடியோ வாட்ஸ்அப்ல யூடியூப்லாம் படம் வந்தது. ஒரு முறை போப் பிரான்சிஸ் ஒரு பள்ளிக்கு செல்கிறார், சிறுவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார். இப்போ உங்கள் ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டேஜில் அவர் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்தில் ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, முன்னாடி மாணவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மைக் வைக்கப்பட்டிருக்கிறது. விருப்பமானவர்கள் வந்து போப் பிரான்சிஸ் கிட்ட நம்முடைய கேள்வியை கேட்கலாம். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு போறாங்க இந்த மாணவர்கள். அதில் இறுதியாக ஒரு மாணவன் வருகிறான். அவன் வந்து அந்த மைக் முன்னாடி நிற்கிறான். கேள்வி கேட்கல, மைக் முன்னாடி நின்று அழுது கொண்டே இருக்கிறான். ஏன்னு தெரியல. கூப்பிடுறார், பக்கத்தில் கூப்பிட்ட உடனே இந்த பையன் போய் என்னுடைய போப் பிரான்சிஸ் அவருடைய காதுகளில் இதை சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த இடத்துல அமர்ந்து கொள் என்று சொல்கிறார். அவனும் போய் அமர்ந்து விடுகிறார். அப்புறம் இவர் மக்களுக்கு அங்கே இருந்தவர்கள்லாம் சொல்கிறார், நம்ம என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவன் சொல்கிறான், என்னுடைய தந்தை கடவுளை நம்பாதவர், சில மாதங்களுக்கு முன்பாக இறந்து விட்டார். அவர் கடவுளை நம்பாதவராக இருந்தால் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அவர் கிறிஸ்துவ மதத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது என் தந்தை கடவுளிடம் செல்வாரா, மோட்சத்துக்கு செல்வாரா? இதான் அவனுடைய கேள்வி. அவர் சொல்றாரு, நிச்சயமாக உன் தந்தை கடவுளோடு இருப்பார். ஏனென்றால் கிறிஸ்தவராய் இருந்து தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது எளிதான காரியம். ஆனால் கடவுளை நம்பாத ஒரு நபர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது கடினமான காரியம். தந்தை அதை செய்திருந்தார், நிச்சயம் அவர் கடவுளோடு இருப்பார். சொல்வார். கடவுளுக்கு வந்து தந்தை உள்ளம், அவர் பரிவு கொண்டவர் என்று சொல்கிறார். ஆகையினால் அந்த கடவுள் உள்ளத்தை நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் பாவத்துல இருந்திருப்போம், கடவுளுக்கு தொலைவில் சென்றிருப்போம் நம்முடைய பாவ வாழ்க்கையினால. ஆனால் கடவுளுக்கு வந்து தந்தையினுடைய உள்ளம் இருக்கிறது என்பதை புரிந்தவர்களாக
ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நிச்சயம் அந்த தேவன் நம்மை அரவணைத்துக் கொள்வார். நாம் உணரணும், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தந்தையின் அருகிலே இருக்கிறேனா, தந்தை சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கிறேனா என்று நாம் உணர்ந்து பார்த்து அந்த கடவுளை தேடி வருகின்ற பொழுது இரக்க குணம் கொண்ட தந்தை தந்தையுடைய உள்ளம் கொண்ட அந்த அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார், நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆகையினால இந்த திருப்பலியில இன்னும் அதிகமாக நாம் குடும்பங்களில அந்த தந்தையுடைய இரக்கத்தை உணர வேண்டும். அந்த இரக்கத்தை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் வணங்கப்படுகிறோம். எனது அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது அருளை பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று எங்களை பாவத்தில் விழுந்த பசாசு தரும் சோதனைகளில் நாங்கள் விழாதபடி அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற அருள் தர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வினால் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நேசிக்கவும் எங்கள் அயலாரை அன்பு செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்களிடம் உள்ள வறுமை துன்பம் நீங்கி நாங்கள் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று எங்கள் பிள்ளைகள் தங்களுக்குரிய அந்தஸ்தை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாக வாழ உதவ வேண்டும் என்று எங்கள் குற்றம் குறைகளை நாங்கள் உணர்ந்து திருந்தவும் பிறரை மன்னித்து எல்லாருடனும் சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் வாழவும் வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் இத்திருத்தலத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து விரும்பி கோர விண்ணப்பங்களை தந்தருட வேண்டும் என்று நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நேரத்தில் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்களுடைய புனிதர் கோடி அற்புதர் இது அந்தோனியார் வழியாக உடைய பாதத்தில் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாய் உங்களுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிறவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுப்புரிந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானந்தர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் தரித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மக்களையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய் ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் புரிந்துகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியால் உம்மை புகழ்ந்தேற்றும் மரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியால் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்குலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவரும். செம்மறி விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் ஒரு அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.